ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நிறம் மாதிரி லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணினது, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 3 கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த கேரட் நல்லா வேகிற அளவுக்கு இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், கேரட் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு, நிறம் மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்குறேங்க. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழையக்கூடாது. நல்லா நெத்து பக்குவத்தில் வடித்து ஆற வச்ச சாதமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிளறும்போது நமக்கு சாதம் உடையாமல் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கையளவுக்கு புளியை நறுக்கின மல்லி இலை, ஒரு அரை லெமனை ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தாங்க, ஆனால் கடைசி அந்த மாதிரி நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. சாதம் உங்களுக்கு நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா இப்போ போட்டு கலக்கும்போது குழஞ்சிரும். அதனால் சாதம் நல்லா உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பர்ஃபெக்டாக நமக்கு கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி கேரட் சாதம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.